சிவபெருமான பிழை பொறுக்கும் பெருமான் அப்படின்னு ஏன் சொல்றோம்னு பார்ப்போம். நம்ம தினந்தோறும் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பிழைகள் செய்றோம். மனசாலேயோ செயலாலேயோ இல்லாட்டி மற்றவங்கள வார்த்தையாலேயோ காயப்படுத்திடுறோம். இது மாதிரி நம்ம செய்யற தவறுகளை உணர்ந்து நம்ம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது சில நேரம் மன்னிக்கப்படுவோம். ஆனா நம்ம பண்ற எல்லா தவறுகளும் மன்னிக்கப்படுறதும் இல்லை, மறக்கப்படுறதும் இல்லை. நம்ம பண்ற எல்லா பிழைகளையும் பொறுத்து மன்னிக்கிறது இறைவன் மட்டும்தான். பெரிய தவறு செஞ்சவனும் வாழ்ந்துட்டு தான் இருக்கான், சின்ன தவறு செஞ்சவனும் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். நம்ம இயங்குறதுக்கு மூல காரணமா இருக்கிறதே இறைவன் தான். அப்படிப்பட்ட இறைவன் நம்மளோட இயக்கத்தை நிறுத்திடலாம். நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னு நம்மளோட உயிரை எடுக்கலாம். ஆனா இறைவன் அப்படி பண்றதில்லை. அப்படிப்பட்ட இறைவனை மறக்கிறத விட ஒரு துரோகம் எதுவுமே இல்லை. நம்ம இப்படி நன்றி கெட்டவரா இருந்தாலும் இறைவன் நம்மளை தண்டிக்கிறதும் இல்லை. அதுதான் அவனோட கருணை. அவனோட கருணைய அளவிடவே முடியாது. பார்க்கடலை கடைஞ்சப்போ இந்த உலகமே நஞ்சால அழி இருந்தப்போ சிவபெருமான் அந்த நஞ்ச அவரே உண்டு உலக உயிர்கள் அழியாம காத்த அந்த கருணைய என்ன சொல்றது? அப்படிப்பட்ட அந்த கருணைய மறக்கிறது மன்னிக்க முடியாத துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும். பட்டினத்தார் ஒரு பாடல்ல அழகா சொல்லியிருப்பார். சிவ நூல்களை படிக்காம இருக்கிறது பிழைதான். ஒருவேளை அந்த நூல்களை படிச்சு அந்த நெறிகளை கடைபிடிக்காம இருக்கிறதும் பிழைதான். அவனோட பெரும் கருணைய நினைச்சு உருகாம இருக்கிறதும் பிழைதான். சிவ பஞ்சாட்சரத்தை ஜபிக்காம இருக்கிறதும் பிழைதான். அவனை மலர்தூவி வழிபடாம இருக்கிறதும், கைகளால தொழாம இருக்கிறதும், அவனுக்கு நன்றி சொல்லாம இருக்கிறதும், இது எல்லாமே பிழைதான். இப்படி எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாய் அப்படின்னு காஞ்சி ஏகாம்பரநாதர் கிட்ட மெய்முருக வேண்டாரு பட்டினத்தார். இதத்தான் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் நஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. மாணிக்க வாசகரை இறைவன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவர் இறை அனுபவத்துல மூழ்கி திளைத்து கண் திறந்து பார்க்கும்போது அங்க குருவா வந்த இறைவனையும் காணோம், அங்க அவரோட இருந்த அடியார்கள் யாரையும் காணோம். மாணிக்க வாசகரை மட்டும் இறைவன் தனியா விட்டுட்டு போயிடுவாரு. அப்போ மாணிக்க வாசகர் இறைவனை நோக்கி சொல்லுவாரு, நாயை போல இழிந்த என்ன நீ ஆட்கொண்டிருக்க அப்படின்னா அது உன்னோட கருணை தான். ஆனா என்னை நீ ஆட்கொண்டு உன்னோட கூட்டிட்டு போகாம இப்படி விட்டுட்டு போயிட்டியே, அதுக்கு காரணம் நான் மலையளவு செஞ்ச குற்றம்தான் காரணமா? அப்படி அந்த குற்றம்தான் காரணம் அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன். மலை போல இருக்கிற என்னோட குற்றத்தை இந்த உயிரோட குணமே இப்படித்தான், இந்த மனிதனோட குணமே இப்படிதான், தவறு செய்யறது மனித இயல்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த உயிரோட குணமே இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு மன்னிச்சாதான் என்ன, கெட்டா போயிட போகுது, உன்னை யாரு கேட்க போறா? என்னோட இந்த குற்றத்தை எல்லாம் மன்னிச்சு என் மேல இறக்கப்பட்டு எனக்கு அருள் புரியக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு. இத குன்றே அணையா குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கன் எம்மானே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. சிவபெருமான் ஆட்கொண்டதுமே எவ்வளவு கொடுவினைகள் இருந்தாலும், அதாவது எவ்வளவு தீவினைகள் இருந்தாலும் அதெல்லாம் அழிஞ்சிடும். அப்போ வினைகளே இல்லாத நிலையில மாணிக்க வாசகர் இறைவனோட கலந்திருக்கணும்ல. ஆனா இறைவன் அப்படியெல்லாம் செய்யல. இறைவன் அப்படி செய்யாம மாணிக்க வாசகரை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா அது திருவாசகம் என்ற தேனை தர்றதுக்காகத்தான். இது இறைவன் செஞ்ச திருவிளையாடல். இறைவன் அவனோட அடியவர்கள் குற்றங்கள் செஞ்சாலும் அத குணமாகவே கொண்டருள்வான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில ஒரு பாடல் பாடியிருப்பாரு. எனக்கு இயல்பு குற்றம் புரிதல்,
அதை உயிர் குணமாகக் கொண்டு பொறுத்தருளுதல் உனக்கு இயல்பு சிற்றம்பலத்தாடும் பெருமானே அப்படின்னு பாடியிருப்பார். திருநாவுக்கரசர் சமண சமயத்தை பின்பற்றி சிவபெருமானோட திருவருளை இகழ்ந்திருப்பார். திருநாளை போவார் இறைவன் விற்றிருக்கும் இந்த உடலையே இழிவா பேசியிருப்பார். மூர்க்க நாயனார் சூதாடுவார். சாக்கிய நாயனார் லிங்க திருமேனி மேல கல்லை விட்டு எறிவார். கோச்சங்கன் சோழன் சிலந்தியா இருந்தப்போ தன்னோட வாய் நூலால லிங்கத்தின் மேல வளபினி இருப்பார். கண்ணப்பர் செருப்பு கால லிங்க திருமேனி மேல வச்சிருப்பாரு. உமிழ்நீரை சிவலிங்கத்தின் மேல உமிழ்ந்திருப்பாரு. தான் சாப்பிட்டு எச்சில் பற்ற பன்றிக்கறிய இறைவனுக்கு படைச்சிருப்பாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் குத்தமா தான் தெரியும். ஆனா இதெல்லாம் அவங்க தூய மனசோட இறைவன் மேல கொண்ட அன்பால செஞ்சதுதான். சுந்தரர் தன்னோட காதலுக்காக இறைவனையே பறவைய நாச்சியார் கிட்ட தூது போக சொல்லியிருப்பாரு. ஆனா இதையெல்லாம் இறைவன் குற்றமா எடுத்துக்க மாட்டார். நம்மளோட குற்றங்கள் ஏற்கனவே குன்றளவு இருக்கும். அதுலயும் ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போதும் அது கூடிக்கிட்டே தான் போகும். மனுஷனோட முயற்சியால மட்டும் இதை தீர்க்கவே முடியாது. இறைவனை மனமுருக வேண்டி இறைவனோட அருள் பெற்று அவனோட திருவடி பேர் பெற்றதுக்கு அப்புறம்தான் நம்மளோட இந்த வினையிலிருந்து இந்த உயிர் முழுசா விடுதலை அடைய முடியும். இதைத்தான் மாணிக்கவாசர் ஒரு பாடல்ல பாடியிருப்பார். இறைவா, உன்னோட பெருமை எல்லாத்தையும் மறக்க செய்யற மாதிரி இந்த ஊழ் உடம்புக்குள்ள என்னை பூத்திட்டியே, உன்னை காணாம திகச்சு நிக்கிற என்னை தேத்தி அழைச்சிட்டு போயேன் அப்படின்னு பாடியிருப்பாரு. சிவபெருமானோட கருணை அப்படிங்கிற பெரும் கடல்ல நம்மளோட மலையளவு குற்றங்கள் எல்லாம் கரைஞ்சு வினையில இருந்து உயிர் முழுசா விடுதலை அடையும். நம்ம இறைவனை முழுசா சரணாகதி அடைஞ்சு அவனோட அருள் நமக்கு கிடைக்கும் போது இது எல்லாமே சாத்தியம். இப்படி அடியவர்களோட பிழைகளையெல்லாம் பொறுத்து அவர்களோட கொடு வினைகளை எல்லாம் நீக்கி அஞ்ஞானத்தை நீக்கி இறைவன் அவரோட திருவடிகளை நம்ம சேர்த்துக்குவாரு. அதனாலதான் சிவபெருமான பிழை பொறுக்கும் பெருமான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.